ஹாய் கிளாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு ஃபயர்ஃப்ளை க்ளோ. ஸோ எத்தனையோ பூச்சியை பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக இருக்குன்னு தோணும், அருவருப்பாக இருக்குன்னு தோணும். ஆனால் எந்த பூச்சியும் நம்ம பின்னாடி போய் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டோம், அட்ராக்ட் ஆக மாட்டோம். ஆனால் இந்த பூச்சி, இந்த ஃபயர்ஃப்ளை மின்மினி பூச்சிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாயிருவோம். அது பின்னாடி போகணும்னு ஆசைப்படுவோம். நம்மளுக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு பூச்சி இல்லைங்களா? அப்போது எப்படி அது மின்மினி பூச்சியாக இருக்குது, எது அதுக்கு கரண்ட் கொடுக்குது, எப்படி அந்த க்ளோ கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இதோட கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சுப்பீங்க. பேசிக்காக ஒரு லைட் வேணும் அப்படின்னு சொன்னாவே நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுப்போம். அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்மளுக்கு லைட் வரும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே ஹீட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லைட் ப்ரொடியூஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம கொடுக்குற எனர்ஜிலேருந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு லைட்டாக வருது, நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த ஃபயர்ஃப்ளைலேருந்து வரக்கூடிய இந்த லைட் 100% எஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு காரணம் என்ன? அதுதான் பயோலூமினெசன்ஸ். ஸோ எந்த ஒரு இயற்கையான லிவிங் ஆர்கானிசம்னால லைட் கொடுக்க முடியுமோ அந்த லைட்டை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை தான் பயோலூமினெசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபயர்ஃப்ளை எதனால க்ளோ ஆகுது? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பயோலூமினெசன்ஸ். ஸோ இது ஃபயர்ஃப்ளையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபயர்ஃப்ளையில் இல்லாமல் ஜெல்லிஃபிஷில் இருக்குது, சில மஷ்ரூம்ஸில் இருக்குது, டீப் சீல இருக்குது. யாராவது இந்த லைஃப் ஆஃப் பைன் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட மெசிமரைசிங் விஷயமே என்னென்னா, நிறைய கலர் கலராக லைட் இருக்கிற மாதிரி அந்த கடலில் காமிச்சிருப்பாங்க. நிறைய உயிரினங்கள் ரொம்ப அழகாக மெசிமரைசிங்காக சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பயோலூமினெசன்ஸ் மூலமாக தான் வருது. சில கேவ்ஸில் பார்த்திங்கன்னா வார்ம்ஸுமே இந்த மாதிரியான எஃபர்ட், அதாவது இந்த பயோலூமினெசன்ஸ் மூலமாக கொஞ்சம் வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையாக எந்த உயிரினத்தால் லைட்டை கொடுக்க முடியுமோ அந்த தன்மைக்கு பேர் தான் பயோலூமினெசன்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக இந்த பயோலூமினெசன்ஸ் அப்படிங்கிற இந்த தன்மையை நம்ம நேச்சர்ஸ் டார்ச் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபயர்ஃப்ளையை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் உலகம் முழுசும் இருக்குது. அதில் எல்லா ஃபயர்ஃப்ளையும் ஒரே மாதிரி கிடையாது, ஒன்னொன்றும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய தன்மைகள் அதுக்கு இருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, தே ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் லைட். ஏன் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அதனால லைட்டை உருவாக்க முடியும். இப்போ நம்ம எப்படி நம்ம நினைக்கும் போது கை அசைக்கிறோம், காலை அசைக்கிறோம், தலை அசைக்கிறோம், அந்த மாதிரி வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அந்த லைட்ஸை வச்சு அதனால் பண்ண முடியும். ஸோ அதோட வயிற்று பகுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த பல்ப் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் லேந்தன் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்மளுக்கு அந்த வெளிச்சம் லைட் எனர்ஜி உருவாகுது. ஸோ அதோட என்டையர் உடம்புல வயிற்று பகுதியில் தான் நம்மளுக்கு லைட் வருது. ஸோ அந்த லைட் வரக்கூடிய பகுதியை தான் லேந்தன் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய ஃப்ளைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு லைட் கொடுக்குமா, இந்த மாதிரி க்ளோ ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அது முட்டையாக இருக்கும்போது கூட அது இந்த மாதிரி ஒரு லைட்டு கொடுக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையை ஏதாவது சாப்பிட வருதுன்னா, என்னை சாப்பிடாத, என்னை நீ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நான் மோசமான டேஸ்ட்டாக இருப்பேன், என்னை சாப்பிடாதேன்னா அந்த ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்காக முட்டையாக இருக்கும்போது கூட மினுமினுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக எப்படி தான் இந்த லைட் உருவாகுது? நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு பல்பில் இருந்து லைட் வரணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜின்னு சொன்னேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. அப்போ என்னென்ன கெமிக்கல்ஸ் இங்கே வருதுன்னா, அதோட அந்த லேந்தன் ஆர்கனில் லூசிஃபெரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஆக்சிஜன் அது சுவாசிக்குது இல்லையா, அது இருக்குது. அது சாப்பிட்ற ஃபுட்டில் என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை தான் ஏடிபின்னு சொல்கிறோம். இப்போ ஈவன் நம்ம இட்லி சாப்பிட்டா கூட அது கடைசியாக ஏடிபியாக தான் கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பு உட்கொள்ளும். புரியுதுங்களா? டைஜஷன் ப்ராசஸில் இட்லி கடைசியில் என்னவா ஆகுது? ஏடிபியாக தான் ஆகுது. இது மூணும் சேர்ந்து தான் நம்மளுக்கு லைட் கொடுக்குது. லைட்டோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் வெளியில் கொடுக்குது. இந்த லூசிஃபரின் அதோட உடம்பை விட்டு எப்படி போகுது? ஆக்சி லூசிஃபரினாக போகுது. ஓகேங்களா? இப்போது இது மூணையும்
பைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது, லூசிஃபெரின், ஆக்சிஜன், ஏடிபி. ஓகேங்களா? இது மூணையுமே சேர்த்தக்கூடிய ஒரு கம் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபெரேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே, சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இயற்கையை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை நம்ம மிமிக் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. பறவையை பார்த்து நம்ம ஃப்ளைட் கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்த மின்மினி பூச்சியோட இந்த பயோலூமினசன்ஸ் இந்த கெப்பாசிட்டியையும் நம்ம சயின்டிஸ்ட் படித்து நிறைய விஷயங்களை இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரிசர்ச்சில் பயோலூமினசன்ஸ் இந்த கெப்பாசிட்டியை எடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கோ அதை க்ளோ பண்ணி பார்க்குறக்கு இந்த தன்மையை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்டீரியாவை எடுத்து அதில் பயோலூமினசன்ஸை கொடுத்து அதில் ஒரு வேளை டாக்ஸிசிட்டி இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கலர் மாறும் இல்லையா, அந்த கலர் மாறுறதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பொல்யூஷன் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டாக்ஸிசிட்டி இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை வந்து மண்ணிலையாக இருக்கலாம், தண்ணியிலையாக இருக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ஆர்கனிசமில் எப்படி வேலை பார்க்குது, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபயர் ஃப்ளையை பார்த்து அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வளர்கிறோங்கிறது பார்த்தீங்களா? இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபயர் ஃப்ளைஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய லைட்டை கோல்டு லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் கோல்டு லைட்னா, இது உருவாகும்போது எந்த ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. அதுக்கு என்ன கெமிஸ்ட்ரி, அதாவது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அது யூஸ் பண்ணுதோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸும் லைட் எனர்ஜியாக மட்டுமே எமிட் ஆகுது. எல்லா எனர்ஜியுமே லைட்டாக மட்டும்தான் மாறுது. அதனாலேயே அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா கூலாகவே இருக்குன்றாங்க. பட் நீங்கள் ஒரு பல்பை ஆன் பண்ணி பாருங்கள், என்னாகும், கொஞ்சம் நேரம் கழித்து அதை தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் அந்த பல்ப். கரெக்டுங்களா? அது எதனாலனா, ஒரு பல்ப் எரியருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு 100% எனர்ஜி கொடுக்குறோன்னா அதில் 10% தான் நம்மளுக்கு லைட் ஆகுது, மீதி 90% வேஸ்ட் தான் ஆகுது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுனால பல்போட மெட்டீரியல் நீங்கள் எங்கே தொட்டாலும் ஹீட்டாக இருக்குது. இந்த மின்மினி பூச்சியிலேருந்து வரக்கூடிய லைட்டை கோல்டு லைட்டுங்கிறாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு பல்ப்லேருந்து வரக்கூடிய லைட்டை ஹாட் லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபயர்ஃப்ளையை பற்றியும் பயோலூமினன்ஸ் பற்றியும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? என்ன கற்றுக்கிட்டோங்கிறத இந்த குவிஸ் மூலமாக உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கொஷினும் கரெக்டாக படித்து அதோட ஆன்சர்ஸை உங்கள் நோட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷனும் பார்த்துக்கோங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.